புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். திருவாரூர் முத்துப்பேட்டையில் கணவர் உயிரிழந்துட்டார். இந்த நிலைமையில மறுமணம் செய்து கொண்ட பெண்ணின் அந்த 5.5 வயது மகளை பெண்ணின் பெற்றோர் ஒப்படைக்க மறுத்த நிலைமையில குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு கண்ணீர் மல்க பெண் ஒருவர் பாச போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டத்திற்குட்பட்ட தேவதானம் ரகுநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் மங்கையர்கரசி. இவருக்கும் நாகை மாவட்டம் அகஸ்தியம்பள்ளி பகுதியை சேர்ந்த ஆதவன் என்பவருக்கும் கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணம் நடந்த நிலையில் இவர்களுக்கு 2020இல் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவு காரணமாக ஆதவன் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து 7 மாத கைக்குழந்தையுடன் தாய் வீட்டிற்கு சென்ற மங்கையர்கரசி பொறியியல் படித்து உள்ளதால் சென்னைக்கு வேலைக்கு செல்லும்படியும் மறுமணம் ஆகும் வரை குழந்தையை தாங்கள் பார்த்துக் கொள்வதாக அவரின் பெற்றோர் அவரிடம் கூறியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சென்னைக்கு வேலைக்கு சென்ற மங்கையர்கரசி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பார்த்தசாரதி என்பவரை முறைப்படி திருமணம் செய்து உள்ளார். ஆனால் இந்த திருமணத்தில் மங்கையர்கரசியின் வீட்டாருக்கு சம்மதம் இல்லாத காரணத்தினால் குழந்தையை கொடுக்க மறுத்து வாரத்திற்கு ஒரு நாள் 4 மணி நேரம் மற்றும் மங்கையர்கரசி குழந்தை சந்தித்து பேச அனுமதித்து அவர்களை வளர்த்து உள்ளனர். இந்த நிலையில் கடந்த மாதம் மங்கையர்கரசியை தாக்கிவிட்டு உடனிருந்த குழந்தையை அவரது உறவினர்கள் தூக்கி சென்று விட்டதாக மங்கையர்கரசி முத்துப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். ஆனால் அங்கு காவல் ஆய்வாளர் இல்லாத காரணத்தினால் திருத்துறைப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அங்கிருந்த உதவி காவல் ஆய்வாளரால் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருத்துறைப்பூண்டி மகளிர் காவல் நிலையத்தில் குழந்தையை தன்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என தாய் மங்கையர்கரசி காவல் நிலைய வாசலில் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் குழந்தையை அனுப்புவதற்கு தங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் குழந்தை உங்களுடன் வர விருப்பம் தெரிவிக்கவில்லை என்பதால் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலரிடம் சென்று இதற்கு தீர்வு காணும்படியும் அறிவுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு மங்கையர்கரசி வந்த நிலையில் அங்கும் குழந்தை தாயுடன் செல்ல விருப்பம் தெரிவிக்கவில்லை என கூறி விசாரணையின் முடிவில் குழந்தையை தாயிடமும் ஒப்படைக்காமல் திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் தன்னுடன் சகோதரியும் அவருடைய கணவரும் சேர்ந்து அவர்கள் மீது தான் கொடுத்திருக்கும் வழக்கை திரும்ப பெற்றால் குழந்தையை என்னிடம் தருவதாக கூறி குழந்தையை கடத்தி வைத்துக் கொண்டு தன்னுடைய 5.5 வயது குழந்தையை தாயுடன் சேராமல் பிரித்து வைத்துள்ளனர் என்றும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணம் பண்ணிக்கிட்டாலும் சட்டப்படி முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் 7 வயது வரலையும் நேச்சுரல் கார்டியனும் அந்த 7 வயது வரலையும் கஸ்டடி ரைட்ஸ்கிறது அந்த தாய்க்கு மட்டும்தான். சமீபத்தில் 2015 நாகப்பட்டினம் மாவட்டம் மணல்மேடு காவல் நிலையம் நாகப்பட்டினம் எஸ்பி அதில் சுபாங்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் இறந்த பிறகு 3.5 வயசு குழந்தையோட அவங்க அந்த கணவர் இறந்து போகிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அந்த லீகல் கார்டியன்ஷிப்பை வந்து அவங்க அந்த கணவருடைய தாயார் காளியம்மாள் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அது சம்பந்தமான உயர்நீதிமன்ற வழக்குக்கு வந்து அவங்க தன்னுடைய கஸ்டடி ரைட்ஸையும் நேச்சுரல் கார்டியன்ஷிப்பையும் கிளைம் பண்ண சுபா போகிறாங்க. அதில் மாண்புமிகு நீதிமன்றம் மறுமணம் செய்துக்கிட்டாலும் முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை தாய்க்கு தான் அந்த கஸ்டடி ரைட்ஸும் நேச்சுரல் கார்டியன்ஷிப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருக்குது. இது எல்லாம் தெரியாமல் காவல்துறையும் குழந்தைகள் அழகும் இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பான நடைமுறைகளை இங்கே செஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு அநீதி அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக அவங்க புகார் மீது நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தைய உயிரோட பாதுகாப்பாக அந்த தாயார்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறத நான் அன்போடு கேட்டுக்கிறேன். உடனடியாக அரசு காவல்துறை என்னன்னா
நான் நேற்று திருத்துறைப்பூண்டி, இது முத்துப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி வந்து நேற்று 8 மணிக்கு தான் 8:30 மணிக்கு தான் வந்து முத்துப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரிக்க வேண்டிய புகாரை திருத்துறைப்பூண்டி AWPS இன்ஸ்பெக்டர் ரேணுகா தேவி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 8:30 மணிக்கு AWPSக்கு வர சொல்லி 8:30 மணிலேருந்து 11 மணி வரலையும் விசாரணை நடத்துகிறாங்க. குழந்தை வரலை. 10:30 மணிக்கு பிறகு அந்த குழந்தை எங்கே இருந்தோ அவங்கள கடத்திட்டு போன நபரை வந்து கொண்டு வர சொல்கிறாங்க. மேற்படி நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க, நான் ஒப்படைச்சிட்றோம், நாங்கள் கொடுத்துருக்க புகாரை நீங்கள் வாபஸ் வாங்கின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த குழந்தைய கொண்டு வந்து ஒப்படைக்க கொண்டு வந்த குழந்தைய அனைத்து மகளிர் காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய அவங்கள்ட்ட ஒப்படைக்காம திரும்ப யார் கடத்தினாங்களோ அவங்கள்ட்டே கொடுத்து அனுப்பிட்டாங்க. இந்த புகார் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்னைக்கு குழந்தைகள் ஏற்கனவே அவங்க புகார் அளிச்சிருந்தாங்க, அதுக்காக வந்திருந்தோம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து நேராக புகார் கொடுக்கவும் வந்திருந்தோம். எனவே இந்த தகவலை பார்க்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உடனடியாக அந்த அம்மாவுடைய புகாரை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தைய உடனே மீட்டு சட்டத்தினுடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதிப்படுத்த நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு கணவரை இழந்த ஒரு பெண் மறுமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய நிலைமையில விவாகரத்து செய்யக்கூடிய பெற்றோரும் சரி, மறுமணம் பண்ணிக்கிறவங்களும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரும் சரி, அவங்களுடைய குழந்தைகளின் மனநிலையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை அப்படிங்கிறதான் வேதனையா இருக்கு. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.